ஆமா சார், நாங்க ஒண்ணுமே புரியாதவங்க தான். இப்படி சொல்லி சொல்லியே எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. எங்க ஜாதியில கொள்ள பேரு ஏன் செத்தான், எதுக்கு செத்தான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நீங்களும் இப்ப வரைக்கும் சொல்லல. இதெல்லாம் கேட்டா நாங்கெல்லாம் ஒண்ணும் புரியாதவங்க தான் சார். ஏப்பா வாயை முடிட்டு சும்மா இருப்பா. அதான் ஐயா பேசிட்டு இருக்காருல்ல. யோ, எவனா ஒருத்தன் எப்போது இருக்க வாய் திறப்பான். அவனே வாய் பத்தி அமுத்திருங்க. என்ன ஜென்மமோ சார், இந்த மாதிரி சம்பவம் எங்க நாட்டுக்கு உட்பட்ட எந்த ஊர்லயும் நடந்ததே இல்லை. இது எங்க குடும்ப பிரச்சனை கிடையாது, எங்க ஊரோட ஒட்டுமொத்த பிரச்சனை. கொலைகாரனை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுற வரையிலும் நாங்க இந்த பாடியை வாங்க மாட்டோம். தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்க பாக்குறீங்க. எது சார்? நியாயம் கேட்டா உங்களுக்கு பிரச்சனை பெருசு பண்றதா அர்த்தமா? அங்க பாருங்க, மொத்த பிள்ளையை இழந்து உட்கார்ந்துருக்கிற அந்த வாத்தியாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், பாடியை வாங்காம ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். இங்க பாருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. இங்க யாரும் சத்தம் போடக்கூடாது. அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. உள்ள அங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு. இங்க யாரும் பிரச்சனை போடக்கூடாது. ஆபீசர் மேல ஆபீசர் வந்து மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கு பயந்த காலம்லாம் என் பாட்டை முப்பாட்டை காலத்தோட முடிஞ்சு போச்சு. எல்லா வீட்ல சொல்லணும். ஏய், சும்மா கத்திட்டு கூடாது. குற்றவாளியை யாருன்னு காட்ட